என்ன ஸ்டைலு, இந்த ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஆனால் இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். அது முக்கியம். எஃபெக்டிவ் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் தான் உங்கள் ஹோம்ஒர்க்கை நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் செய்யாட்டி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஓனை எந்திரிச்சு வந்து நீங்கள் கையில் பிடிக்கணும், நீங்கள் பாவிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பிடிக்காம இதை தன்னால் வேலை செய்யாது. அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து ஹீலிங் டான் யூசிங் த பிராணம் ஹீலிங் வால். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? எவ்ரிஒன் கேன், எல்லாரும் ஹீலர் ஆகலாம். 5 வயசு மேலே எங்கள் கிளாஸ் வரலாம், யாருன்னா வரலாம். வயசாக எல்லாம் இந்த ஓனை பிடிச்சாலே நம்மளால ஹீலர் ஆக முடியும். நெக்ஸ்ட், everyone has the potential. எல்லாருக்கும் அந்த ஹீலிங் பண்ண தன்மை இருக்கு. மூணாவது, இது ஒரு பரிசுல சிம்பிள் டெக்னிக் that you going to learn and we going to teach you. சிம்பிள் டெக்னிக் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து we are going to teach you. நாங்க உங்களுக்கு கத்து கொடுக்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கர்மா ஹீலிங். அதாவது உங்களால சில வியாதி வந்து ஓகே, நாங்க உங்களுக்கு ஹீல் பண்ணும்போது எங்களுக்கு பாசிட்டிவ் கர்மா வரும். உங்க ஹீலரா போகும்போது எத்தமா நீங்க வந்து கடவுளோட வேலையை அங்கே போய் செய்யறீங்க. அந்த சீக்கிரமா கடவுள்மா வேண்டிக்கப்பா, கடவுளே இது யாரும் வரணும், நம்மளும் கஷ்டப்படுறோம். நீங்க போகும்போது கடவுளே உங்களுக்கு அனுப்புன மாதிரி அங்க you will have positive karma. Next, அதாவது நீங்க வந்து ஒரு வியாபாரமா செஞ்சீங்க, அது வேற. அது வியாபாரத்துக்கு நீ வந்த நீ காசு கொடுத்தா அவ்வளோதான். ஆனா நீங்க இலவசமா செய்யும் போது மேடம் அவ்வளோ கடவுளை எழுதி ஃபுல்லா ஒன்று வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு சரியா நிலை நீங்க ஹீல் பண்ணாக்கா அந்த கெட்ட கர்மா அவங்ககிட்ட வராது உங்களுக்கு. ஆனா சரியா ஹீல் பண்ணணும். அதனாலதான் நாங்க இந்த கர்மாவை எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்னு நாங்க கத்துக் கொடுக்க போறோம். how to balance the karma that you had. இந்த பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் தாத்தா பண்ணல, குடும்பமே கஷ்டப்படுது. ஹஸ்பண்ட் இருக்கா செகண்டரிங்களா, உங்க சன்ன இருக்கணும், சன்னும் 2 பேரும் எஃபெக்ட் பண்ணியாச்சு. யார் மன்னிப்பு கேட்கணும்? அந்த கர்மத்தை வந்து நீங்க போய் ஹீல் பண்ண முடியாது. நான் குடிக்கிற ஒன்றும் பண்ண முடியாதுமா. அந்த ஆத்மா அங்கே நிற்குது, அது வந்து நியாயத்தை கேட்குது. டச் பண்ண நியாயத்தை கேட்குது. என்னை இந்த மாதிரி பண்ணிய, நான் கஷ்டப்பட்டேன், என்னை கொலை பண்ணிய, என்னை என்ன கர்ப்பிணி ஆக்கினிய, என்னை கொண்டுட்டு போனிய, அது கேட்குது. அதுக்கு யாரு பதில் கொடுக்க முடியும்? யார் மேடம்? அது பதில் கொடுத்த பிறகுதான். அதனால தான் அந்த 2 பேரும் வந்து 2 பேரும் மன்னிப்பு படிக்கணும். அது வரைக்கும் மேடம் ஐ cannot get involved. நான் பண்ண முடியாது. தப்பு பண்ண மன்னிப்பு கேட்ட பிறகுதான் நாங்களே அதை பண்ண முடியும். நீங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களா? எஸ், நிறைய பண்ணிருப்பீங்க. இப்ப பண்றீங்க இல்லாட்டி முப்பதுல பண்ணிருப்பீங்க. அதனாலதான் எல்லாம் உட்காந்துருக்கேன் முன்னைக்கு. இந்த வேலை என்னமா தப்பு? தப்பான சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க, தப்பான வார்த்தைகளை விட்டுருப்பீங்க அறியாமல. அது யாரோ பிடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எந்திரிங்க, சொல்லுங்க. உடம்பு பூரா வலிக்கும் உங்களுக்கு. ஃபுல் பாடி என்ன மேடம்? சர்ஜரி என்ன பண்ண போறோம்? பண்ணுமா? பண்ணணும். என்ன சர்ஜரி மேடம்? வெரி குட். நெக்ஸ்ட் புள்ள ராஜா நோ நம்ம புள்ள. வெரி குட். ஸோ வீட்டு தேவையில்ல. நெக்ஸ்ட் ஆமாம் மேடம், தேவையில்ல பண்ற வேலையை விளைக்கிறோம். ஹர்னியா மேடம், அது என்ன பண்ண போறாங்க? தைக்க போறாங்க. ஹர்னியாவை பண்ணும். ஸோ 2 ஆப்ரேஷன். அப்புறம் வெட்டின பிறகு இது இன்னொன்று பண்ணுவதுலாம் மேடம். அதான் வேலை ஹாஸ்பிட்டலுக்கு. சும்மா நீங்க போகல, எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இது பண்ணுவாங்க, இது பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு என்னென்னமோ பண்ணி உங்க துட்டா. அதை மட்டும் வாயை வந்து சொல்லாதீங்க மேடம். எங்களுக்கு இன்சூரன்ஸ் சொல்லாதீங்க மேடம். அதை மட்டும் சொன்னீங்க, நீங்க வந்து 1 மாசம் தான் வெளியே வர போறீங்க. அது வரைக்கும் அது பிடிக்க கேட்பாங்க. என்ன அமௌண்ட் கேட்பாங்க மேடம்? அந்த அமௌண்ட் கணக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. This is the world today மேடம். ஆனால் உங்களுக்கு மேடம் இருக்குது பிளாக் மேஜிக். ஒன்னா பிளாக் உங்களுக்கு போடுறதுக்காக ஒருத்தன் பண்ணியிருக்கான். ஒரு லேடி உங்கள் சொந்தக்காரங்க மேடம். அவங்களே நீங்கள் இருக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 கோயிலை விட உங்களுக்கு நெகட்டிவாக கும்பிடுறாங்க. அது பலி வேற கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அந்த ஆண்
ஆன்சர்லாம் நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி? இந்த ஆரா வரும்போது நீங்களா நான் என்ன சொல்லணும்னா நீங்களா கண்டுபிடிக்க டெக்னிக். ஐ அம் டீச்சிங் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட். அவ்வளோதான் டெக்னிக் மேடம். டெக்னிக் நான் சும்மா சொல்ல மேடம். எல்லாமே இங்கே இருக்கு. எல்லாமே இந்த உடல் இருக்கு மேடம். எல்லாம் போன பிறகு எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. தப்பிக்க முடியாது. Yes madam, black money for you, for your business, for your family, எல்லாமே இருக்கு. ஹஸ்பண்ட் கூட மொக்க black money இருக்கு மேடம். அவருக்கு இருக்கு black money. அவர் பண்ணிருக்காங்க. எல்லாமே இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் வந்து டெக்னிக். And we will teach a technique for you right now. Okay? அதே மாதிரி பாருங்க, அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ண பிறகுதான் மேடம் உங்களுக்கு நல்லது நினைக்கும். சரி மேடம், பிசினஸ் எவ்வளவு வாய் கொடுத்துருப்பீங்க? உங்க பிசினஸ் எவ்வளவு வாய் கொடுத்துருப்பீங்க? பார்க்கவே அந்த மாதிரி இருக்கீங்க மேடம். புல்டோஸ் மாதிரி போனீங்களா? எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனீங்களா? அந்த மாதிரி பிசினஸ் பார்க்கணும், அவனை கூட இவனை பண்ணணும், அவன் என்னமோ பண்ணிருப்பீங்க மேடம். அவனுக்கு போய் அந்த மாதிரி மேடம் எவ்வளோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அவன் பழி வாங்க வந்திருக்காங்க. அதான் வந்து இந்த மாதிரி மேடம் வந்து இந்த மேடம் இருக்காங்க இன்னைக்கு. அவ்வளோ ஓகேங்களா? ஸோ we will teach you how to balance your karma. It will not stop today madam. You got to keep on doing. உங்களால சில பேருக்கு பிஸ்னஸ் போயிருக்கோம், சில கஷ்டங்கள் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே உங்களே ப்ளேம் பண்ணுறாங்க. அதனால ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து கர்மா கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். நீங்கள் தான் உங்கள் கர்மாவை சரி படுத்தணும். நீங்கள் ஏன் கர்மா நீ எடுத்துக்க, நான் அதெல்லாம் ஒன்றும் முடியாது. புருஷன் கர்மா உங்கள் கர்மா உங்கள் சன் கர்மா. நீங்கள் யாரும் அவங்க கர்மாவை அவங்க பேலன்ஸ் பண்ணணும். We will teach you and guide you how to do that. That's all we are here for. Okay, next. Now the wall என்ன பார்த்தீங்களா? இது வந்து சுத்தப்படுத்த தேவையில்லை, க்ளீன் பண்ண தேவையில்லை. நார்மலாக மணி அடிச்சு நான் பூ போட்டு பூஜை பண்ணாதீங்க. மாலை ஊற்றி எல்லாம் போட்டு அப்புறம் பொங்கு போட்டுது பொங்கல் ஊற்றினா இல்லையா சாமிக்கலாம்? ஆயிரம் ஊட்ட ஆகுங்க எங்கள் வாயில் எத்தனை பேர் சாமி கூட்டு ஊட்டிட்டு தேங்காய் தண்ணி கொடுக்குறது, பால் கொடுக்குறது மேடம் பண்ணுறதுனால மருந்து பால் கொடுக்குறது, பொங்கல் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மனிதர் மாதிரி ஆக்கிட்டோம் மேடம். இட்ஸ் நாட் தேட். ஃபைன் இஸ் மச் மோர். சன்னுக்கு போய் பால் கொடுக்க முடியுமா? சன்னுக்கு அந்த மாதிரி இறைவன் the light of God is million times more powerful than the sun. You cannot imagine how. Can you see the lighting madam? Lighting அடிக்குது. கண்ணு என்ன பண்ண போனா பக்கம் கண்ணு பார்க்க பண்ண போது அதான் லைட், God's light. அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. நோ நீட் ப்ரோக்ராம் ரீப்ரோக்ராம். நோ நீட் ஒரு மந்திரத்தை படிக்க அவசியம் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தியானம் பண்ண தேவையில்லை. அம்மா சந்தோஷம் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். என்ன மேடம்? இப்போ ஒரு ஸ்டைல் மேடம். உண்மையா இல்லையா? பக்கத்துல வச்சு தியானம் பண்றாம இப்பெல்லாம் இப்போ ஜாமன் தான் ஆண்டுருக்காங்க. டைமர் வேற போட்டுக்கிட்டு பல மாதிரி தியானம் பண்றாங்க. ஐ சே கோ அண்ட் டு குட் திங். நீங்க நல்லது செய்ய உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லது வரும். God will come and protect you because God needs you for His word. உங்க மூலமா தான் பல வேலை செய்வார் கடவுள். அடுத்த மேடம் உங்க மூலமா தான் கடவுள் வந்து பல வேலை செய்ய. God என் மூலமா மேடம் 150 பேருக்கு பேசிட்டு இருப்பேன். யார் மூலியமா மேடம்? யார் மூலியமா மேடம்? ஏன் நாளைக்கு நீங்க போயிட்டு 10 பொம்பளை கிட்ட பேசும்போது அவங்க மூலியமா உங்கள்ட்ட பேசுவாங்க. அவ்வளவுதான். That's all I'm teaching you. நீங்க போய் செய்யுங்க. And God's energy will come through you and guide you to do a lot of work. நீங்க பண்ணப்பட இன்னும் பெருசா ஆகுவாங்க. இதே மாதிரி டெல்லியில் ஒரு லேடி இருக்காங்க மேடம். அவங்க வந்து எக்ஸிஷியன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்த்தில் கிளாஸ் நடக்குது. அவங்க தான் வந்து டிரான்ஸ்லேட்டர். ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி. இப்போ மேடம் 400 பேர் 500 கிளாஸ் நடத்துகிறாங்க அவங்க டுடே.
She goes all over India. She goes to Dehradun. She goes to Gujarat. அண்ணாடம் போயிட்டு மேடம் மார்கழி எப்படியாச்சும் வந்து ஒரு 300-400 பேர் ஒரே கிளாஸ் நடத்துவாங்க மேடம். அவங்க இன்னைக்கு அப்புறம் யார் வேலை செய்யறா? God will go through her and help a lot of people. அவங்க போயிட்டு ஒன்றும் பண்ணல மேடம். இதே மாதிரி கிளாஸ் நடந்துட்டு வார்ன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நல்லது பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். அதான் okay, there is no need to meditate. மந்திரா சொல்லிட்டாங்க. Next, no need to connect to the universe energy. ஒரு எனர்ஜியை connect பண்ண தேவை. Automatically connect is done today. சரிங்களா? Next வந்து no need for initiation. தமிழ் என்ன பண்ணுறது? தீட்சை. புரியுதா? நல்லா ஏற்றுக்கிறியா? இதை போயிட்டு யாரும் கொடுத்துறாதீங்க. யார் மேடம்? இது ஆஜ்னா சக்கரா. யாருமே கொடுத்தீங்க நீங்க பைத்தியமாக சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் போய் யாரும் நீங்க என்ன பண்றீங்க? நீங்களாம் தாய்மார்கள் குழந்தைய கொண்டு போற கோயிலுக்கு போனோன்னு அந்த ஐயரை போய் புட்டி வைக்கிறேன். அதெல்லாம் வைக்காதீங்க. நீங்க வைங்க உங்க பிள்ளைக்கு. அவனை எவ்வளவு கொராட்டா இருப்பா மேடம். அவன் என்ன மாதிரி எழுதி வச்சிருப்பான். அவனை போயிட்டு வைக்கிறீங்க நீங்க. டோன்ட் டச். Nobody should touch another man's aja. ஏன் மேடம் புட்டை வைக்கிறீங்க? Reminder, this is the entry point of my soul. நீ அட்டாக் பண்றீங்க. சரிங்களா? யார் அவங்க இன்னொரு ஒரு 10 காசு போட்டிருப்பாங்க. யாரும் இப்போதான் பார்த்தேன். 10 காசு போட்டு யார் போட்டிருக்கா? ₹1. ₹1 போட்டு இன்னொரு யாரோ இன்னும் நல்லா ஃபுல்லாக போடுங்க. ஒரு போட்டு இருந்தாங்களா நல்லா ஒரு ₹10 போட்டு ஒரு ₹2 போட்டுருந்தாங்க. என்ன பண்ண ஒருத்தன் பார்த்தேன். நல்லா பெரிய போட்டு யார் போட்டிருந்தான்? நல்லா ஒரு ₹5 போட்டு போட்டாங்க. சில பேர் போட்டு ஏன் மேடம் போட்டுருக்கீங்க? இல்லை மேடம் நான் கல்யாணம் பண்ணி எல்லாம் காமிக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு டபுள் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேர் நான் உண்மையிலேயே கல்யாணம் பண்ண கத்துறமா அப்படி பார்க்காதீங்க. பார்த்தாலும் பார்த்துருவாங்க. யூனோ ஸோ இன் திஸ் கண்ட்ரி when you say Hindu lady you know ஏன் சுத்த போட்டுருக்கீங்க? சுத்த போட்டுருக்கீங்க. I'm still available. அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன போட்டிருக்கேன். பட் உண்மையாக நல்லா இப்படி போட்டிருக்காங்க அப்படி போட்டிருக்காங்க. நான் உண்மையாக கல்யாணம் பண்ணுறேன் திரும்பி பார்க்காதீங்க. இது வந்து ஒரு அத்தாட்சி வேணும். ஒரு ப்ரொடெக்ஷன். ஒரு லேடி ஒரு ப்ரொடெக்ஷன். இங்கே போடும்போது இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி ஆஜ்னா வந்து ரொம்ப ப்ளே பண்ணக்கூடாது. டோன்ட் லெட் எனிவன் டச் யுவர் ஆஜ்னா சக்கரா. சரிங்களா? நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் தி வான். தி வான் ரூல்ஸ் என்ன? இங்கே வேணால் போட்டுக்கோங்க. இங்கே வேணால் வச்சுக்கோங்க. யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிங்க. அதான் டேக் இட் எனிவே கிவ் இட் எனிவே அண்ட் ஷேர் வித் எவரிபடி. இட்ஸ் ஆல். நான் ஷேர் பண்ணிடலாம். என்னோட ஞாபகம் அந்த மாதிரி ஒன்று பார்க்க. நெக்ஸ்ட் அதர் ரூல். நீங்கள் வந்து வெஜிடாமா வெஜிடா ஆக தேவையில்ல. சைவமாக மாற சைவம் சரி இந்த மாதிரி சைவமாக ஆக தேவையில்ல. நீங்கள் கொஞ்சம் நீங்களே மாறி வருவீங்க. நீங்கள் பண்ண நீங்களே அதனால உங்கள் ஆத்மாவும் மாறிடும். உங்கள் மைண்டை கொண்டு உங்கள் ஆத்மா வந்து மாறி வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி குழந்தை கூட கிளாஸ் வந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க? எடுத்து வாயில் வச்சுக்கலாம். மீன்ஸ் த வான் இஸ் வெரி வெரி சேஃப். இது ஒன்றும் பண்ணாது. இப்படி பண்ணலாம் டீ கூட கலி குடிக்கலாம். ஒன்றா அவங்க இஷ்டம் பண்ணுறோம். சரிங்களா? டீ வந்து எனர்ஜைஸ் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வான் டூ சைட் எல்லாம் பிடிக்க. வான் எப்படி பிடிக்கணும்? hold the wand like this. Be able to hold like that. இதான் இப்படி பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ண வான். இன்னும் அந்த பக்கம் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணணும். சரிங்களா? இப்படிதான் மூவ் பண்ணணும். செக் பண்ணிட்டு இப்படிதான் மூவ் பண்ணணும். இப்படிதான் நல்லா இப்படி பிடிச்சிக்கணும். வான் லைட்டாக விடுவாத மாதிரி லைட்டாக அவ்வளோ பிடிச்சிட்டு வான் இப்படி மூவ் பண்ணணும். சரிங்களா? இதான் வான். நெக்ஸ்ட் வந்து ஒன் சைட். இந்த சைடு வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ஏ பியில் இப்படியே பாய்க்கலாம். இப்படியே பாய்க்கலாம். இப்படியே ஹீல் பண்ணணும். இப்படியே ஹீல் பண்ணணும். ரைட்டா? எப்படி ஹீல் பண்ணலாம்? இப்படி வச்சு சொல்லுங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட சின்ன வலி மாத வலியா பல்லு வலியா யாருக்கு பல்லு இருக்கா? யார் பல்லு இருக்கு மேடம்? எந்திரிங்க. யாரை பல்லு எந்திரிங்க. மாறனுங்க. யாருக்கு பல்லு இருக்கோ எல்லாம் மாறனுங்க. யார் பல்லு வலியோ இல்லைங்க. மாற இருக்க சைட் அடிக்க மேடம். சைட் எப்படி படிக்கலாம்? எப்படி சைட்ல மேடம் அந்த பல்லு நைட்டு இதா சொல்லுங்க. மேடம்
முன்னு காமிக்கணும். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து பல்வலி திங்க் பண்ணுங்க. அவங்க பல்வலிக்கா அவங்க நிற்கிறவங்களுக்கு மேடம் எல்லாம் பல்வலி வந்து போதும் மேடம். சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து பல்வலியை குணப்படுத்துங்க. அப்படியே ஒரு சின்ன இட்லி 1 clock wise. மேடம் நான் என்ன மாதிரி பண்ணி என்ன பண்ணுறீங்க? 1 2 3 மேடம் இப்படி பிடிங்க மேடம். ஏன் இப்படி நவுத்துறீங்க? ஓன இப்படி பிடிங்க மேடம். ஏன் நான் நவுத்துனா சுத்துங்க. 1 2 3 4 5 எல்லாரும் பல்லு வலிக்குதா? 1 2 3 4 5 1 2 மேடம் இட்லி மேடம் அது சப்பாத்தி மேடம். 1 2 3 4 5 நிப்பாட்டுங்க. 1 2 3 4 5 திருப்பி 1 2 மேடம் நல்லா இட்லி மேடம். 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 மேடம் சைடில் மேடம் சைடில் இப்படி வைங்க அப்படி வைங்க. 1 2 3 4 5 நிப்பாட்டுங்க. 1 2 hold the one in front. See how I'm holding. See sideways. Hold the side in front. Hold in front. Why are you doing this? Hold in front. Keep on doing. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 உங்க பல்லு வலி செய்யுங்க. இப்போ செய்யுங்க மேடம் செய்யுங்க. பல்லு போனாக்கா கீழே உட்காருங்க. பல்லு வலி போன பிறகு நீ கீழே உட்காருங்க. சரியா? பல்லு வலி குறையுதா? என்ன மேடம்? குறையுது. குறை 5 minutes நிப்பாட்டு உட்காரு. சரியா போச்சு. அவ்வளோதான் பல்லு வலிக்கு. ரொம்ப சிம்பிள். எவ்வளோ பெரிய பல்வலி கூட குடிச்சிட்டு சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ என்னோட பல்வலி எந்த பல்வலி மேக்கடவா அப்படி பண்ண வேண்டாம். ஒரு வலி போச்சு 2 போடுச்சு 2 பேர் உட்காந்து மேடம் எப்படி இருக்கு? உட்காருங்க. நீங்கள் ஒன்று தான் இருக்கீங்க மேடம். இல்லைங்க 4 பேர் உட்காந்து இன்னொரு மேடம் தான் இருக்காங்க. சுத்துங்க நல்லா சுத்துங்க மேடம். 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அப்படியே பண்ணுங்க. மேடம் 5 வாடி நிப்பாட்டினா மேடம். 1 2 3 4 5 திருப்பி செய்யுங்க. 5 வாடி நிப்பாட்டணும். 1 2 3 4 5 திருப்பி 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 எங்க ப்ரோக்ராம் நீங்க மாத்தாதீங்க மேடம். நீங்களே சொன்ன மாதிரி செய்யுங்க. 1 2 3 4 5 சுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 வலி எப்படி மேடம் இருக்கு? கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நம்பர் 10 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 10 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 5 செய்யுங்க. பல்லு வலி 4 வலி செய்யுங்க பாப்போம். இப்படி தான் பல்லு வலி பண்ணுறது. எல்லாரும் பண்ணலாம். வீட்டுக்கார வழியும் பண்ணலாம், புள்ள வழியும் பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்கார வழியும் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். அவர் பக்கத்து நிற்க சொல்லுங்க. சாரே பல்ல திங்க் பண்ணுங்க. இப்படியே போட்டு சக்தி கோலு எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அந்த பக்கத்து இருக்கார பல்ல வழியை போக்குங்க. அப்படியே பண்ணுங்க மேடம். 3 நிமிஷம் பல்லு வலி 0 அம்மா போச்சுன்னு சொல்லுவோம். அந்நிலையில உங்களுக்கு குட் மார்னிங் தான். குட் மார்னிங் மட்டும் சொல்லுவோம். Anybody can do. Just by distance. எல்லாமே மேடம் உங்க அப்போ சொந்தக்காரன் யூஎஸ் விட பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்லணும் இந்த பல்லு வலி திங்க் பண்ணுங்க சொன்னாங்க வலி போயிடும். மேடம் எப்படி இருக்கு? என்ன மேடம் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சம் பண்ணுங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து அந்த கொஞ்சம் வலி கொடுத்து பண்ணுங்க. வலி போச்சா? வெரி குட். இது கொஞ்சம் கடாகல மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வலியாக இருக்குது. இது எவ்வளோ வலி மேடம்? இது 3 மாதம் பண்ணுங்க. ஓட்டையா? சரி பண்ணுங்க. ஃபுல்லாக இருக்கு மேடம். சரி இப்போ அந்த வலி போச்சேன். இப்போ பண்ணுங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட மவுத் சக்கரை குணப்படுத்துங்க. சொல்லுங்க. இப்போ மவுத்துக்கு ஹீல் பண்ணுறோம். பண்ணுங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 அப்படி செய்யுங்க. இப்போ அவங்களுக்கு வாய் பூரா வலியா வாய் பூரா அப்படி போட அவங்களுக்கு
become as powerful as required. Become as powerful as required to heal my tooth pain, to heal my period pain, to heal my left eye, my right ear, my left ear, I heal my solar plexus, navel chakra. One each one will get healed. What, madam? You do it until pain becomes zero, madam. It becomes zero. Okay, madam? நல்லா இருக்கா? நல்லா ஸ்மைல் பண்ணுங்க, படம் பண்ணுங்க மேடம். நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. பல்லுல போச்சா? 3 மாசம் பல்லுலே சரியா போச்சு. இதே மாதிரி நீங்க திருப்பி பண்ணணும். நீங்க பண்ண அந்த வலி எல்லாம் ஃபுல்லா கிளியர் ஆகும். என்ன மேடம்? மேடம் கொஞ்சம் உட்காருங்க மேடம். நீங்க கேரளா வரீங்க? அதான் கருப்பா போட்டு வந்திருக்கீங்க. கேரளா கருப்பா தான் போடுவாங்க மேடம். கருப்பா மாதிரி போடுங்க. You from Kerala, right? Karuppu or white. That's why you're wearing all black and you've got a lot better. Normally Kerala people wear like that. They like this. I don't know, it's a traditional dress, no? No. Karuppu and white. Okay guys. Oh, sorry. இந்த மாதிரி பாருங்க மேம், இதுதான் இப்படிதான் வந்து பல்லு வலிக்கு, வயிற்று வலிக்கு, தலைவலி ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே தேவையில்ல. அந்த ஹீலிங் ப்ரோசஸை பார்க்க விட தேவையில்ல. எப்படி வச்சு இங்க பண்ண வேண்டியதுதான். That's all. Very easy. In 2-3 minutes, your pain will become zero. பல்லு வலி, தலைவலி, வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் வலி அப்படியே பண்ணாக்கா டக்குனு ஜீரோ ஆயிரும். நீங்க சக்கராஸ் கூட கவனிக்க தேவையில்லை. அந்த மேடம் ஒன்றும் பண்ணல. இந்த பல்லு வலி, தலைவலி, மாத வலி சூப்பரா வேலை செய்யணும். சூப்பரா வேலை செய்யணும். இந்த மேடம் நீங்க தான் அம்மா தூங்கிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கார அவர் ஏன் அவர் நாளைக்கு வர சொல்லுங்க. நாளைக்கு ஏன் வரட்டாரு? No need. That's the best part. They program it. No cause for period pain, tooth pain, headache, gastric pain. No need. No problem. பண்ண வேண்டியது அப்படி நேரம் பண்ணிடுங்க. என்ன மேடம்? டெங்கி காய்ச்சல். ஓகே, வெரி குட். டெங்கி காய்ச்சல் என்ன பண்ணோம்? ஆரா கிளென்சிங் பண்ணணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் மேடம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதான் வந்து ஹீலிங் வந்து இப்படி பிடிக்கணும். இது வந்து ஹீலிங் இப்படி பண்ணலாம், இப்படி திருப்பி பண்ணலாம். ஆனால் இப்படி தான் பிடிக்க பாருங்க. இப்படிலாம் இல்லை, இப்படி பண்ண வேண்டியது. இங்கே பல்லு வலி, அங்கே பல்லு வலி, நோ ப்ராப்ளம் வச்சு எல்லாமே இங்கே பண்ண போறீங்க. 2 பல்லுனா ஒரு பல்லு, இந்த பல்லு அப்புறம் அந்த பல்லு, அவ்வளோதான். ஓகே மேம்? ஓகே சரி. இப்போ வந்து இது வந்து இந்த ஹீலிங் ஒன். நெக்ஸ்ட் வந்து ஒன் சைட். இது வந்து ஹாரா சென்ஸ் பண்ணுறது. இந்த நல்லது மேடம், திரும்புங்க. இது வந்து ஹாரா சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்கள் பேர் என்ன மேடம்? பட்டு டச் பண்ணிட்டு நம்ம 3 பேர் டச் பண்ணி சொல்கிறோம். ஐ எம் சென்சிங் தி எனர்ஜி ஃபார் யூ பட்டு. அந்த மாதிரி சொல்லும்போது அப்படியே போய் நிற்கும். இதான் அவங்க ஆரா. இதே மாதிரி இங்கே ஒரு ஆரா இது நார்மலாக இருக்குது. சொல்லுங்க மேடம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இது லெஃப்ட் சைட். இது ஒரு கூடையாக இருக்குது. பார்த்தீங்களா? அங்கே ரொம்ப கூட இருக்குது. அங்கே பார்ப்போம் மேடம். இது வந்து இன்னைக்கு அந்த படம் கொஞ்சம் கூட இருக்கு. இது வந்து பேலன்ஸ் பண்ண போறேன். இந்த பேலன்ஸ் பண்ணும்போது இதா அப்படிங்கிறேன். இந்த பேலன்ஸ் பண்ண 2 சைடும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பேலன்ஸ் பண்ணால் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தெரிய போறீங்க. ஓகே, 1 2 3 பண்ணி முடிச்சு இப்போ வந்து இது வந்து இங்கே நிற்குது. திரும்ப மேடம் இது வந்து சேம். இப்போ வந்து பேலன்ஸ் ஆகுது. இதே முட்டிங்க ஏதோ இந்த சைடு வந்து கொஞ்சம் எனர்ஜி கூட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட வழிய ஆரம்பிக்கும். அவர் ஸோ வி நீட் டு பேலன்ஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஆரா ஆஃப் தி ஃபிஷ். இது வந்து ஆரா சென்சிங் அண்ட் இது அப்படிங்கிறப்ப பண்ணேன். ரொம்ப ஈஸி. அவர் ஹீலிங் கேன் டூ வித்தின் 3 minutes. ரொம்ப பண்ணுங்க, வெரி ஈஸி. இது பண்ண தேவை மேடம். இப்போ நார்மலாக இருக்கு. ஆரா பண்ண அவசியம் ஒரு
ஹீலிங். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும். அப்பர் லெஃப்ட் லோவர் லெஃப்ட் இந்த மாதிரி 4 பங்கா பிரிக்கணும். இந்த மாதிரி வந்து 4 பங்கா பிரிக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அப்புறம் இங்க பிரிக்கணும். அப்பர் ரைட் லோவர் ரைட் அப்பர் லெஃப்ட் லோவர் லெஃப்ட். இது வந்து அப்பர் ரைட் லோவர் ரைட். கையை மாற்றி அப்பர் லெஃப்ட் லோவர் லெஃப்ட். அவ்வளோதான். இஸ் ஃபைன். இந்த மாதிரி 4 சைடும் சரியா பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்பர் லெஃப்ட் லோவர் லெஃப்ட். கையை மாற்றி அப்பர் ரைட் லோவர் ரைட். ஃபினிஷ். டன். ஓகே, தேங்க்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து இதே மாதிரி ஆம்பளை செய்யலாம். ஆம்பளை பொண்ணு எல்லாம் வேற எல்லாம் செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் வந்து மோராவை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, சில பேர் வரும்போது மோரா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி மோரா பேலன்சிங் பண்ணோம். இடா பிங்களா பேலன்சிங் பண்ணோம். அந்த கார்டை கண்டுபிடிக்கணும். அந்த கார்டை கண்டுபிடி நம்ம விளையாடணும். நெக்ஸ்ட் வந்து அப்போ தான் ஹீலிங் பண்ணவே முடியும். மேடம் வாங்க, நீங்கள் வாங்க. அந்த மேடம் அவங்க பேர் ரக்ஷனா. என்ன பண்ண டச் பண்ணும்போது அவங்க ஓர அப்படியே போயிட்டு ஃபுல்லாக போகுது. அவங்களுக்கு வந்து ஓர நின்றுச்சு, இவங்களுக்கு வந்து ஓர நிற்கல. That means she could be a very very negative person or very very spiritual person. எது பண்ணுவோம்? அவங்க ஒன்றுமே வரக்கூடாது மேடம். If you are saying that I am a spiritual person, then you will not have any problem. There will be no. You will have a divine protection. What do you mean by spiritual, madam? சாமி பட வச்சு மாலை பட்டாக்க சொல்லிட்டு ஆக முடியுமா? Actually இல்ல மேடம். அப்படி மேடம். மேடம் கிறிஸ்தத்தை எப்படி மேடம் போர்த்து தர பண்ண முடியும்? அவனை கவுக்கணும், இவனை கவுக்கணும், எப்படி கொடுக்கணும் தானே மேடம் எல்லாம் இருக்காது. அப்படியே போட்டுட்டா அந்த மாதிரி அவங்க ஓரம் வந்து ஃபுல்லாக ஓடிட்டு, அதே மாதிரி கீழே ஃபுல்லாக ஓடிட்டு, அதே மாதிரி இங்கே வெரி பிக் ஓரா. ஆனால் நான் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், நான் பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கப்படும். இதுதான் வந்து ஓரா டிரான்சிட். ஓரா டிரான்ஸ் பண்ண வரும். திரும்ப மேடம் சரி. இப்போ நான் வந்து முன்னுக்கு நிற்கிறேன். 3 steps. 1 2 3. இந்த 3 ஸ்டெப் நம்ம நிற்கிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களா எல்லாமே செய்ய போறீங்க. அதனால கவனிங்க. இது ப்ராக்டிக்கல் கிளாஸ், எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து அவங்கள கேட்கிறோம். இது ஒரு பெரிய வால் மாதிரி. இந்த வாலை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். புரியுதுங்களா? பெயிண்ட்னா இப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம். ஒரு கையில வந்து ப்ளூ தண்ணி எப்படி பெயிண்ட் பண்ண போறோம்? இப்படியே பண்ணலாம், அது இப்படியே பண்ணலாம். நாம என்ன பண்ணோம்? இந்த ஓனை இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு மேலே இந்த கீழே வர போறோம். கீழே லேசா அப்படியே அப்படியே ஃபுல்லா வந்துட்டு அவங்களோட பேஸ் இடுப்பு இடுப்பு போறோம். வந்த பிறகு நான் கீழே குனிஞ்சு நான் பண்ண போறேன். ஏன் இடுப்பு வலி? ஏன் இடுப்பு வலிக்கணும்? அது ஒரு ஓனை லேசா டில் பண்ண போறேன். லேசா இப்ப பண்ண போறேன். ஃபுல்லா பண்ண போறேன். கீழே வரைக்கும் போயிட்டு கீழே இருந்து மேலே வர போறோம். ஃபுல்லா ஓகே பண்ணியாச்சு. நான் வந்து முன்னுக்கு வந்து மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே. இதான் ஒரு ஓரா கிளஞ்சு. திரும்ப மேடம் இப்பதான் பண்ண போறோம். அதே மாதிரி தான் மேலே இருந்து கீழே அந்த இடுப்புல வந்தோடனே உனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படியே பண்ணிட்டு கீழே வரைக்கும் போகணும். ஃபுல்லா கீழே வரைக்கும் போயிட்டு கீழே இருந்து மேலே வர போறோம். ஓகே டன். ஓகே மேடம் இப்போ சைடில் பாருங்க. இப்போ சைடில் பார்க்க போறோம். சின்னதா சின்ன போறோம். ஓகே ஃபுல்லா கீழே வரைக்கும் போயிட்டு கீழே இருந்து மேலே பண்ணியாச்சு. ரைட்டா? அப்படி பாருங்க மேடம். இப்போ சைடு சிம்பிளா இது வந்து ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம். You can finish it in 1 minute. Very very simple, very very easy. எல்லாரும் பண்ணலாம். இப்போ நான் ஓரா கட்டி முடிச்சிட்டேன். பாருங்க மேடம். இப்போ நான் செக் பண்ண போறேன்.
செக் பண்ண போறோம். நீங்க என்ன சாதாரண மனிதர்கள் இப்ப திருப்பி வந்துச்சு. அதாவது இந்த வான் என்ன பண்ணனா கெட்ட சக்தி எல்லாம் வெளியாக்கிறோம். அப்படி அவங்களுக்கு நல்ல சக்தி இருந்தாக்கா இந்த மாதிரி தியானம் பண்ணிருந்தாங்க இது வெளியாகிறாங்க. நல்ல சக்தி அதுதான் நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்க பேசிருப்பீங்க சொல்ல முடியாது. பாபா பேசுவாரு, அந்த பாபா இந்த பாபா அந்த மாதிரி வரும். இது நல்ல இதுனா விளையாடுறது, அந்த கெட்ட பாபா இதெல்லாம் விளையாடுறது. அந்த மாதிரி வரும்போது இப்ப வந்து இங்க இருக்கு இது அப்பர் ரைட், இது லோவர் ரைட். கையை பார்த்து போனாக்கா அப்பர் இல்லை லோவர். இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ஓரா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து இதா பிங்களா பண்ண போறோம். தெரியுது மேடம்? இதா பிங்களா பண்ணும்போது மேடம் இந்த பிரெயின்ல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் போகுது. இது மேடம் இந்த பிரெயின்ல நான் வந்து உங்க புத்தி இருக்கிறேன் மேடம். என்ன ஃபீல் பண்ணுது? சம்திங் எப்படி தெரியும்? எப்படி தெரியும் உங்களுக்கு? How do you feel? இப்ப மேடம் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுது? என்ன மாதிரி சவுண்ட் நடக்குது? கால நடக்குறீங்க. ஸ்னேக். உங்களுக்கு தெரியும் ஸ்னேக் இருக்குன்னு? நாக்க மாட்ட மாட்டாங்க அவங்களுக்கு. நாக்க மாட்ட மாட்டாங்க சிறு நைட்ல. அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் தெரியுது. ஆனா நான் டச் பண்ணும்போது அந்த சிக்கல் நேர மேல போயிட்டு உங்களுக்கு சொல்லுது இன்னும் கொடுத்தது. நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பி பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இந்த சிஸ்டம் நம்ம கிளீன் பண்ணணும். இந்த ஆட்டோனோமஸ் சிஸ்டம் கிளீன் பண்ணணும். திரும்ப அதான் இதா பிங்களா. இந்த வானை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ண போறோம். பார்ப்பீங்க இந்த இயர்ஸ் அப்படியே வந்து இயர்ஸ் நிப்பாட்டு இப்படி கீழே போயிட்டு அங்க யூட்டன் அந்த காதுக்கு வரும். அப்புறம் இப்படி ஒண்ணு. இது வந்து பிங்கள நாடி, இது இதா நாடி, இதான் ஒண்ணு. திருப்பி அப்படியே வந்து பிங்கள நாடி, இதா நாடி, அப்புறம் 3 வாட்டி. அப்புறம் சுஷும்னா, அந்த சுஷும்னா 1 2 3. இப்ப வந்து அவங்க பண்ணியாச்சு, ஆர்கானிக் பண்ணியாச்சு, இதா பிங்களா பண்ணியாச்சு. ஸோ இஸ் ரெடி now to get heal. ஆனால் ஹீல் பண்ணுறது முன்னுக்கு இவங்களுக்கு தாட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தாட்ஸ் இருக்காது. ஆனால் தாட்ஸ்னா 7 சக்கரம் 1 2 3 4 5 6 7. அந்த 7 சக்கரம் செக் பண்ணும்போது தாட்ஸ் போகுது. தாட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வாங்க மேடம். இவங்க வந்து கார்ட்ஸ் இல்லை, இவங்களுக்கு கார்ட்ஸ் இல்லை, இவங்க யாருமே கார்ட்ஸ் அனுப்புறது இல்லை. ஸோ ஷீ ஷுட் பி ஃபைன். இப்போ இந்த குரூப்ல ரொம்ப நாள் இருந்து அவங்க எல்லாம் மணிக்கலாம் படிக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு அவங்க தப்புனாக்கா திருப்பி வரும். ஆனால் வரும்போது அவங்க படிக்கும்போது இது வராது ஒழுங்கு. அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. நான் தெரியுமோ தெரியாமடா அந்த மாதிரி ஷீஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி ரொம்ப பேர் இந்த மாதிரி கிளாஸ் அவங்களாம் கார்ட்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு மேடம் உங்களுக்கு கார்ட்ஸ். From family, yes. From work, yes. Outside, you got cards from your work, also from your family, and also from your business. அவங்களோட பேர் வந்து அவங்க மேலே அவங்களோட நெகட்டிவ் வேல்யூ. எத்தனை பேர்? 50 60 70 75 76 பேர் ரொம்ப நெகட்டிவ் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கால்ஸ் வருவது எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? சர்வைவ் பண்ண முடியாது. All the chakras are blocked. All the 76 people were sending you negative vibe. எப்படி பொம்பளை இருக்கக்கூடாது, அந்த பொம்பளை இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணாங்கன்னா அவங்க தட்டுறாங்க. அந்த மாதிரி வரும்போது கூட உங்களை எஃபெக்ட் பண்ணும் அவங்க தாட். ஓகே மேடம். 76 பேர் பொம்பளைங்க இருக்காங்க. வெளியூர் அல்ல, இந்தியாவில் தான். இப்போ கண்டிப்பாக மேடம் அந்த மேடம் நீங்க எது மேடம்? I want to show you what is happening. நீங்களே சொந்தமாக செய்ய போறீங்க. வெரி சிம்பிள்.
இதெல்லாம் விளையாடுற போதுதான் அவங்க நடக்கும். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வரமா போகலாம் மேடம், நீங்க வரமா அப்புறம் எங்க வேணா போங்க மேடம், ஒன்றும் நடக்காது. போயிருக்கீங்களா? அதான் மேடம் காசை பட்டீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காட்ஸ் போகணும். அவங்களுக்கு பேர் மேடம் உங்களுக்கு கேர்ஸ் பண்ணிட்டான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 பேர் மேடம் உங்களுக்கு கேர்ஸ் பண்ணிட்டான். எல்லாம் வேலை நாள நீங்க வேலை செய்யுங்க. உங்க எம்ப்ளாயிஸ் இருக்கான், அவனை வேலை விட்டு விட்டுருங்க. ஏதோ ஒரு காரணம் அவன் வேலை செய்யற, இங்க வந்து அவன் வேலை செய்யற, அவன் எப்படி கேர்ஸ் பண்ணுவான்? கேர்ஸ் பண்ணுறான். அவனும் கேர்ஸ் பண்ணுவான், குடும்பமே கேர்ஸ் பண்ணுவான். அவனை வேலை வர வரைக்கும் உங்களுக்கு கேர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். எஸ் நோ மேடம், அப்போ நம்ம அவனை சம்பளத்தை பிடிச்சிருக்கீங்க. இன்னும் பெஸ்ட், அந்த சம்பளம் கொடுக்குற வரைக்கும் ஒரு கேர்ஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி போய் சம்பளம் கொடுத்துக்க மாட்டான். யாரும் விடுதலை பண்ணுங்க பொண்ணுங்க மேடம். சரி, இவங்களுக்கு வந்து பார்க்க போயிட்டு என்ன பண்ணோம்? எல்லாம் போன் எடுக்க பேர் என்ன மேடம்? தனம் சொல்லுங்க. I am now doing the oral cleansing on Dhanam. Dhanam மேனேஜ் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணுங்க. கீழே போயிட்டு கீழே மேலே வரீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தனமோட oral cleansing பண்ணணும். தனம் திரும்ப தனம் ஒரே ஒரு மேனேஜ் கீழே தான். Now I am doing the oral cleansing Dhanam back portion பண்ணுங்க. அதே பண்ணி பேர் பண்ணுறாங்க. அவங்க பேர் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஓகே, வெரி குட். முதல் பாருங்க, நீங்க நீங்களும் என்ன பண்ணுங்க? தனமோட ரைட் சைட் பண்ண போறீங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க? தனமோட லெஃப்ட் சைட் பண்ண போறீங்க. சொல்லுங்க. I am now healing. So I am now doing oral cleansing on Dhanam, right side, left side. பண்ணுங்க. மேலே இது பண்ணுங்க, மேலே நிற்கிறேன். இது மேலே பண்ணியாச்சா? வெரி குட். உங்களுக்கு மேடம் பண்ண பிறகு அவன் ஓர வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபைன். இருக்கு மேடம். என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? நான் நமக்கு வந்து ஈராப்பைகளை பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் நீங்களா பண்ண போறீங்க. 1 திருப்பி 2 திருப்பி 3. இது வந்து சுஷுமனா சென்ட்ரல் நாடி. 1 2 3 finish. See, நம்ம healing very simple. First oral cleansing, ஈராப்பிங்க. அவ்வளவுதான். ஓடுற மாவு அரைக்கிற வேலை தான் மேடம். மாவு அரைச்சிக்கிட்டு அள்ளிக்கிட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஆனா இப்ப கார்ட்ஸை கண்டுபிடிக்கும். நான் கார்ட்ஸ் இருக்கா? நான் கார்ட்ஸ் இருக்கு. நான் ஃபுல்லா கார்ட்ஸ் இருக்கு. இப்ப இல்லையா? இல்ல மேடம், இப்ப எல்லாம் முப்பேரில். இந்த பேர் மேடம் முப்பேர். இந்த பேரு தனம் பிரச்சனை இல்லை. தனம்கெல்லாம் மேடம் பேர் எல்லாமே பாஸ் கண்டுபிடிக்கலாம். 1000, 2000, 3000, 4000 sold. Actual figure 4100, 200, 300, 400, 500, 600. 4600. 10, 20, 30, 40, 50, 60, 70. 4670. 71, 72, 70, 74. 4674. So our point in the life of a person, you have come to balance your past. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேனேஜ் பண்ணுறது. நம்மளாம் ஜுஜி பேசுகிறோம். புரியுது? இந்த பெரிய சாமியார் பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு பெரிய சாமியார் பார்க்கணும். பெருசு பாஸ் பண்ண இந்த பாஸில் பண்ணும்போது அவங்க என்ன அட்டாக் பண்ணுவாங்க மேடம். அந்த சத்தை சாப்பிட சத்தை இல்லை மேடம். நான் பண்ண முடியாது. இதெல்லாம் பெரிய பாஸ்ல மேடம். பெரிய மந்திரவாதி போன மாதிரி மேடம். இப்ப அந்த போன தான் பிரச்சனை பண்ணுது மேடம். நீங்க என்ன பண்ணுங்க மேடம், இந்த கோயம்புத்தூர் குரு அங்கே போய் பாருங்க மேடம்.
அநேகம் போயிருப்பாங்க. அவங்க போய் கடை நல்லா பண்ணுவாங்க. நான் எங்கே போகிறேன்? நான் சும்மா காய் எடுத்துக்கிட்டு வரேன். போட்டு நீங்க போய் பாருங்க. கூகுள் பண்ணுங்க. இந்தியா போகிறது கூகுள் பண்ணுங்க. அப்படியே ப்ரூவ் பண்ண இங்கே போக மாட்டாங்களா? இங்கே வாழ விட மாட்டாங்க. இங்கே எந்த பண்ணுனா சொல்றாங்க. மேடம் இதோ பெரிய பிரச்சனை மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை மேடம். நான் 4000 மேல ஆத்மா உட்காந்துருக்கு மேடம். இருக்கட்டும் சார். ஐயோ இருக்கட்டுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. கேட்டுறாங்க. நான் ரொம்ப இருக்கிறீங்க மேடம். ஒன்றும் தெரியல. நான் உட்காந்து சொல்லியிருக்காங்களா? பண்ணிட்டு இருக்கா? இந்த பொண்ணா இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அனுப்புனா யார் அனுப்புறா உங்களுக்கு? கலீம் சார். என்ன கலீம் சார்? ஒருத்தர் அனுப்புனார். நீங்கள் போங்க, உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும்னாரு. வந்துட்டாங்க. நீங்கள் தான் சார் பண்ணணும், அவ்வளோதான். இப்படிலாம் ஏமாத்துறாங்க மேடம் உங்களுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, நீங்கள் தான் பண்ணணும் எனக்கு, அவ்வளோதான். தப்பு மேடம். சார் இதான் சார் தப்பு. எனக்கு காப்பாத்துங்க சார். பண்ணாம தான் தப்பு. நான் சொல்லிட்டேன் மேடம். நீங்கள் போன பிறவியில் 1 2 3 4 5 6 7 8 9 நிரப்பலி கொடுத்துருக்கீங்க நீங்க. சார் மன்னிப்பு கேட்குறேன் சார். இல்லை சார், மன்னிப்பு கேட்குறேன். போன பிறவில செஞ்சது எனக்கு இப்போ தெரியாது. இல்லை ஓகே மேடம், உங்கள் ஃபோர்ஸ் இல்லை. நீங்கள் அந்த பிறவி எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. நீ பார்க்குறதுக்கு மேடம் அவ்வளோதான் மேடம். இப்போ கரெக்ட். ஆமாம், ரொம்ப லேட்டாக வந்து இந்த பிறவியில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிறவியில் அவங்க மனம் அந்த மாதிரி பண்ணணும் வந்துருக்காங்க. ஸோ ஹலோ, நல்லா பார்த்தீங்களா? இதான் அப்படிங்கிறா. அப்புறம் கார்டு செக் பண்ணுது. என்ன பண்ண போறீங்க? உங்க ஃபேக்ஸ்லாம் எடுத்து